நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இதில் அன்பே பிரதானம்ன்றவர். அன்பு இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? அவயங்கள்லாம் ஒன்றா இருக்கும். அன்பு இல்லை, அன்பின் கனி வெளிப்படலைன்னா அந்த சரீரம் என்ன ஆகும்? தனியா துண்டிச்சு போய் 4 மாட்டு கதை தான். 4 பஃபலோ என்ன பண்ணுது? சேர்ந்து இருக்கு. அப்ப சிங்கம் வருது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருச்சு? பயந்துட்டு ஓடிச்சு. பிளான் பண்ணுது சிங்கம், இது என்ன, இது 4 ஒன்னா இருந்தா தானே அப்படின்ட்டு ஒருத்தரை பத்தி தப்பா சொன்னோன்னா உடனே என்ன பண்ணிச்சு? அப்படியா, அவன் என்னை பத்தி இப்படி பேசினானா, அப்ப நான் அவங்க கூட சேரக்கூடாது. இப்படி 4 என்ன பண்ணிருச்சு? 4 வெளியில போயிருச்சு. இப்ப பிரிஞ்சோன்னா அது சிங்கம் வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்துவ சபை எப்படி இருக்கு? அவன் இவனை பத்தி குறை சொல்றதும், அவங்க இவங்களை பத்தி குறை சொல்றதும். அவயங்கள் எல்லாம் ஒண்ணுதான். யாரைத்தான் நீங்க அறிவிச்சிட்டு இருக்கீங்க? கிறிஸ்துவ தான் அறிவிச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவோட காலத்துல என்ன அவர் போய் உங்களை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட இல்ல ஆனா தனியா போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? விடு, கிறிஸ்து என்னதானே அறிவிக்கிறான், அறிவிச்சுட்டு போட்டுட்டாரு.